அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் நம்ம சில ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட்டோட வீக்லி ஜோன்ஸ் இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த மினிமம் ரேஞ்சஸ்க்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22,175, 22,200, 22,200 எல்லா விதமான இம்பேக்ட் ஜோனுமே நியரஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது. ஒரு மார்க்கெட் 80% டே அப்படிங்கிறது மினிமம் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் பாருங்கள், வெயிட் ஃபார் ப்ராப்பர் ஒன் சிஇ ப்ராஃபிட் வெயிட். அதாவது என்ன சொல்லியிருக்கோன்னா, சிஇ சைடு தான் மார்க்கெட் போக போகுதுங்கிறத நம்ம மார்னிங்கே அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன் அப்படி அனலைஸ் பண்ணுறோம், எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது வித்தின் வீக் ஒரு ஜோனுக்கு போகிறான்னா கண்டிப்பாக அந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு ஜோன் அப்பர் சைடு போகிறான்னா அங்கேயும் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் டைமில் தான் அவங்க பேனிக் ஆகிட்டு அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூலம் கொடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் ஒரு சண்டே நைட் ஐ திங்க் செல்வம் நம்பருக்கு வீடியோ கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா? இது பை ஜோனுங்க, இங்கே நீங்கள் ஹெட்ஜிங் பர்பஸோடு ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்போ இன்றைக்கி இன்ட்ராடல் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நியூ லோ பிரேக் அவுட்டுங்க. இந்த நியூ லோ பிரேக் அவுட்டுக்கு இமிடியட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சால்டேஷன் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் பேஸ், கரெக்டுங்களா? அப்போ இந்த பேஸ் நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபுல்லாக என்னோடய ஒரு ஆர்டர் பேக்கை என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். இல்லை இந்த பேஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்சைடு கேண்டில் ஓபியாகவும் இதோட எக்ஸ்ட்ரீம் ஹை வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தென் லோயர் சைடு இருக்கக்கூடிய விக்கை மேக் பண்ணி தமிழ் ஸ்டாக்கோட இம்பேலன்ஸ் ஹிடன் ஃபேக்டர் ட்ரை பண்ணி இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம், அந்த ஹை வீக் வரைக்கும். சிம்பிள். இது ரிஸ்கியா நான் ரிஸ்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ராப்பர் ட்ரேடு தான். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸு இந்த ட்ரெண்ட் லிக்விட் இருந்தனால இது ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு கீழே விழுறதுக்கு சிம்பிளாக முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் பேஸ் பிரேக் அவுட் அப்பர் சைடுங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட் மேலே தான் போகும் தெரியும். இந்த ப்ளேஸில் டேப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்னிங்கே ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, ஹெட்ஜிங் வீடியோ போட்டு அது கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க முடியும் இந்த இடத்துல. அப்போ இந்த ட்ரேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்எம்சி கான்செப்ட். இது ஒரு ஹிடன் ஃபேக்ட் தெரிஞ்சால் இந்த ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். இது நார்மல் தான், பேஸ் பிரேக் அவுட் ஆகுது. பட் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த ரேலி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பிடிச்சிருக்க முடியும். இந்த பிளேஸ் வரைக்கும் டார்கெட்டு. சரி, இங்கே டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு பியர் ஓபி, அந்த ஓபியில் சிங்கிள் கேண்டில் கன்சால்டேஷன் தன் ஃபெயில்டுங்க. அப்போ என்ன ஆகும், இதே ஓபி எனக்கு ஒரு பிரேக்கர் பிளாக் புல்க்கு ஆக்ட் ஆகும். அப்போ இதுக்கு டார்கெட் பாயிண்ட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற எல்லாருமே மினிமம் ரேஞ்ச் தான் வச்சுருப்பாங்க. ஸோ லேட்டர் ஐசி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அங்கே வரைக்கும் மார்க்கெட்டு போகணும், இடையில ரிவர்ஸல் ஆகக்கூடாதான் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் ஒரு எல்பிடபிள்யூ இருக்குது. ஸோ இது நாட் ஓன்லி எல்பிடபிள்யூ, ஒரு ப்ரீவியஸோட லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. தட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷனில் நடந்திருக்கு. அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிப் டூல் எடுத்து ஹை டு லாஸ்ட் லோ வரைக்கும் மேக் பண்ணிவிட்டு இது 0.5 0.6 இருக்காங்கிறத பார்த்துட்டு லோயர் டைம் ஃப்ரம் 3 மினிட் போயிட்டு ஏதாவது ரூல் இருக்கான்னு பார்க்கும்போது ரூல் நம்பர் 3 ஹைவிக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது, அதை மேக் பண்ணுவோம். தென் 5 மினிட்ஸோட ஒரு இம்பேலன்ஸ் இல்லாமல் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்மேஷனில் வருதான் பார்த்துட்டு நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஒரு அன்மிட்டிகேட்டட் கேண்டில் நம்மளுடைய டார்கெட் பாயிண்ட்டு. முடிஞ்சுங்களா சிம்பிளாக? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி இம்பேலன்ஸ் ஹிடன் ஃபேக்டர் என்ட்ரி, செகண்ட் ஒன் ட்ராப் பேஸ் பிரேக் அவுட் ரேலி, ஃபஸ்ட் டார்கெட். தேர்ட் இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே டார்கெட் வைப்போம். அட் சேம் டைம் இந்த டார்கெட்டுங்கிறது என்ன ஆகும், நம்மளுக்கு ரிவர்சல் பாயிண்ட்டும் கொடுக்கும். முடிஞ்சுங்களா? ஓகே. ஸோ ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பேக்ட் வந்து மேலே போச்சு, இதுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நோ ட்ரேடு. ஸோ 1 2 3 4 நீங்கள் மொத்தத்துக்கு 4 ட்ரேடுங்க. ஓகே. ஸோ இந்த 4 ட்ரேடிங்கெல்லாம் அப்போ பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன் பண்ணேன்னா, ஸோ நோ டைம் ஃபார் என்ட்ரி. அப்போ என்ன தான் பண்ணோம் இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி போய்ட்டோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருந்தோம், இந்த பிளேஸில் ஒரு 1 ஹவர் ஓபி ஆல்சோ தட் 5 மினிட் ஓபி கொடுத்துருந்தோம். டீட்டெயிலாக சொல்லிட்டோம். மார்க்கெட் அந்த பேஸை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் மேலே போங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த பேஸ் நேற்றோட 1 ஹவரோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா
இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸை மேலே பிரேக் அவுட் பண்ண மட்டும் மறுபடியும் ஃபர்தராக பையை பற்றி யோசிங்க, இல்லைனா வேண்டாம். இல்லைனா 5 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் கிடச்சா ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? 5 மினிட்டில் எனக்கு என்ன தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா பேரிஸில் தாங்க கன்ஃபர்மேஷனே கிடச்சிது. ஸோ பேரிஸுக்கான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தது. ஒரு ஓபி டேப்டு மார்க்கெட் வென்ட் டு ஃபாலு. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஓபி டேப்டு அகைன் மார்க்கெட் வென்ட் டு ஃபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் டார்கெட் போகலை. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 5 மினிட்டில் ஒரு எல்பிடபிள்யூ ஃபார்மேஷன் போட்டிருக்கான். இந்த பிளேஸில் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் தான் ஃபுல் டார்கெட் போகலை. இங்கே ஆல்சோ ஒரு ஹை விக் இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டில். இந்த ஹை விக் நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக எனக்கு என்ன இருக்குது மார்க்கெட்டில் டவுன் சைடில் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருக்குது. அப்போ எப்படியும் லிக்விடிட்டி நியரஸ்ட் பிளேக்கூட ஒரு இம்பேலன்ஸுக்கு நம்ம டார்கெட் போகும் பார்த்தீங்களா. அதனால் இந்த இடத்துல ஒரு 2:33க்கு ஒரு என்ட்ரி. இதுக்கான டார்கெட் இங்கே தாங்க. ஏன்னா எல்பிடபிள்யூ இருக்குது, 1 மினிட்டோட இது இருக்குது. இது வந்து 0 to ஹீரோ ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தால் 0 இல்லைனா ஹீரோங்கிற மாதிரி எடுத்து ட்ரேடு தான். கரெக்டாக இங்கே டேப் பண்ணாமல் எக்ஸிட் ஆயிடலாம். ஏன் ஃபுல் டார்கெட் கீழே வரைக்கும் விடலாமே? இங்கே எக்ஸ்ட்ரீமில் உள்ள இம்பேலன்ஸ் இருக்குது, ட்ரெண்டு பேரிஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு பேரிஸ் தான். பட் இவ்வளோ பெரிய பையிங் ப்ரெஷர் காட்டிட்டு ஒரு எல்பிடபிள்யூ மார்க்கெட் போட்டிருக்கானே, பின்ன எப்படி இது பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும் 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரில். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்க மாட்டான், பாடி க்ளோஸுங்கிறதே வந்திருக்காது, இங்கேருந்து மேலே தான் போயிருப்பான். அதனால் இதுக்கு டார்கெட் வச்சுருந்தோம். ஸோ ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பருக்கு அனுப்பிவிட்டுருந்தோம். சரி 1:33 ஐ திங்க் தப்பாக சொல்லிட்டேன்னா பார்த்துடலாமா? 1:33 எஸ் இந்த கேண்டில். ஓகேங்களா? என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது இந்த பேஸ் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னக்கூடிய ஓகே பேஸ் கீழே தான் போக போய் என்ட்ரி எடுத்தோம். ஜஸ்ட் 3 மினிட்ஸில் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு 130+ பாயிண்ட்ஸ் ரேஞ்சஸ் போனது. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 105 அப்படிங்கிறது டார்கெட் பாயிண்ட். ஏன் நம்ம இன்றைக்கி டார்கெட் பாயிண்ட் போடலை அப்படிங்கிறத ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 18 லாட் அப்படிங்கிறது அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. 15 ஒரு லாட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் 220 குவான்டிட்டி. ஸோ என்ட்ரி ப்ரைஸுங்கிறது 44, 11,880 அப்படின்னு நம்மளோட கேபிட்டல். மினிமம் 40 பாயிண்ட் போனால் கூட என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 11,800ங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ 100% ROI தான். இந்த ROI டெய்லி காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால் நீ காட்டலை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் கமெண்டில். தேங்க்யூ ஆல்.